டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தேவாரா பார்ட் 2ல சிம்பு சார் வில்லனா நடிக்கிறாங்களான்னு கேரளாலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. தேவாரா படத்துடைய பார்ட் 2ல சிம்பு வில்லனா நடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சிம்பு எத்தனை படங்களில் கதாநாயகன் நடிக்க ஒப்புக்கொண்டு இருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கே தெரிந்த விஷயம். ரஞ்சித் சார் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிறதா ஒரு செய்தி வருது, அது உண்மையான? திருச்சிராப்பள்ளியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. ரஞ்சித்துடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிக்க போதா என்ற செய்திகளில் உண்மை இல்லை. ரீரிலீஸ் ஆன குஷி படம் வெற்றி பெற்றதான்னு சுகன்யா கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மறுவெளியிலும் குஷி திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம் தான். ஆனால் இதற்கு முன்னாலே வெளியாச்சுல கில்லி, அந்த படத்துடைய வசூலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அந்த அளவுக்கு பிரமாதமான வெற்றியை அடையவில்லை என்பது உண்மை. தவறா விமர்சனம் செய்யும் யூடியூபர்களை கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கான்னு கோயம்புத்தூர்லேருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. தவறான விமர்சனம் தருகின்ற யூடியூபர்களை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சட்டத்திட்டமும் இல்லை. அதனால் அவர்களை கட்டுப்படுத்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். முன்ன பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவிலே விமர்சகர்கள் என்று இருந்தார்கள். இப்போ யார் யார் கையில் ஃபோன் இருக்கோ அவங்க எல்லோருமே விமர்சகர்கள் தான். அப்படி இருக்க அவர்கள் எல்லோரையும் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வருவது எப்படி சாத்தியம்? கமல்ஹாசன் சாருக்கும் டைரக்டர் வசந்த் பாலன் சாருக்கும் இந்தியன் படத்தோட ஷூட்டிங் அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்ததா? அது என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமான்னு லண்டன்லேருந்து ரூபன் கேட்டிருக்காங்க. இந்தியன் படத்துடைய படப்பிடிப்பின் போது அந்த படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்றிய வசந்த பாலனுக்கும் அந்த படத்துடைய நாயகனான கமல்ஹாசனுக்கும் இடையே எப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்றத பற்றி வசந்த பாலன் நம்முடைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் மிகவும் சுவையாக விளக்கியிருப்பார். நான் திரும்ப சொன்னால் கூட அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை சொல்ல முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் அந்த சாய் விசித்ரா பேட்டியினுடைய லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கோம், நீங்களே பாருங்கள். இட்லி கடை படத்துக்காக தனுஷ் சார் ஏன் அதிகப்படியான ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாரு? ஒருவேளை சிவகார்த்திகேயன் சாரை பழி வாங்குறதுக்காக இவர் இப்படி பண்ணுறாரான்னு சென்னையிலேருந்து கிரிஜா கேட்டிருக்காங்க. தன்னுடைய இயக்கத்திலும் நடிப்பிலும் தனுஷ் இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தை உருவாக்கி இருக்கிறார். அதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த படத்தினுடைய விளம்பர நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து அவர் கலந்து கொள்கிறார். அப்படி அந்த படத்தை அவர் விளம்பரப்படுத்துவது எப்படி சிவகார்த்திகேயனுக்கு எதிரான ஒரு செயலாகும் அப்படின்னு எனக்கு புரியல. ஜெயசங்கர் சார், விஜயகாந்த் சார் போன்ற நடிகர்களோட படம் தோல்வி அடைஞ்சா அவங்களோட சம்பளத்தை விட்டு தர கூட அவங்க தயாராக இருப்பாங்க. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட நடிகர்கள் யாராவது இருக்காங்களான்னு ஸ்ரீலங்காலேருந்து ராம் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் விஜயகாந்தை போல தன்னை விட்டு படம் எடுத்து நஷ்டப்படுகின்ற தயாரிப்பாளருக்கு உதவுகின்ற கலைஞர்கள் இப்போ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி, சசிகுமார் போன்ற ஒரு சில நடிகர்கள் இப்போதும் அது போன்ற உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் சார் எந்த படத்துக்காக அதிகமான சம்பளம் வாங்கினாங்கன்னு மதுரையிலிருந்து குரு கேட்டிருக்காங்க. தன்னுடைய திரைப்பயணத்திலே நடிகர் சிவாஜி கணேசன் மிக அதிகமாக சம்பளம் வாங்கிய படம்னா அது படையப்பா திரைப்படம் தான். கைதி 2 படம் டிராப் பண்ணதா ஒரு செய்தி வருதே, அது உண்மையான? சென்னையிலேருந்து கிரிஜா கேட்டிருக்காங்க. கைதி பார்ட் 2 திரைப்படத்தை பற்றி கைதி படத்தை எடுத்தாங்கல்ல, அந்த நிறுவனத்திடமிருந்து நிச்சயமாக முறையான அறிவிப்பு வரும். அதுவரையிலே வெளியாகின்ற எல்லா செய்திகளும் வதந்திகள் தான். அதனால் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சித்ரா சார், நீங்கள் முதலாக பார்த்த 3D படம் என்னன்னு தஞ்சாவூர்லேருந்து விஜயலட்சுமி கேட்டிருக்காங்க. தமிழே வெளியான மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படம் தான் நான் பார்த்த முதல் 3D திரைப்படம். ஏஐ டெக்னாலஜி படிக்க போகிறதா கமல்ஹாசன் சார் சொல்லியிருந்தாரு. அந்த டெக்னாலஜி வச்சு மருதநாயகன் படம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களான்னு வினோத் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜியை படிக்க போகிறேன் அப்படின்னு தான் கமல்ஹாசன் சொன்னாரே தவிர அந்த டெக்னாலஜியை படித்து விட்டு அதனுடைய துணையோடு மீண்டும் மருதநாயகம் படத்தை தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபடுவேன் அப்படின்னு எங்கேயுமே அவர் சொல்லலையே. மிஷ்கின் சார் டைரக்ஷனில் உருவான ட்ரெயின் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ டிலே ஆகுதுன்னு சென்னையிலேருந்து அருள் கேட்டிருக்காங்க. மிஷ்கினுடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள ட்ரெயின் திரைப்படம் வெளியாகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய ஓடிடி உரிமைகள் இன்னும் விற்கப்படாது. இந்த பிரச்சனை ட்ரெயின் படத்துக்கு மட்டும் இல்லை, பல தமிழ் திரைப்படங்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக தான் பல திரைப்படங்களுடைய வெளியீட்டு தேதிகள் தள்ளி போயிருக்கின்றன. சித்ரா சார், நீங்கள் கவிஞர் வாலி சாரை எப்போ சந்திச்சிங்க? அவர் கூட இருந்த அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமான்னு தருமபுரியிலேருந்து வெற்றி கேட்டிருக்காங்க. நான் பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்திலேயே வாலியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுக்கு பின்னால் உதவி இயக்குநராக இருந்தபோதும் தயாரிப்பாளராக இருந்தபோதும் பல முறை அவரை சந்தித்து நான் பேசியிருக்கிறேன். கவிஞர்கள் அவர் மாதிரி ஜாலியாக பழகக்கூடிய ஒரு கவிஞரை பார்க்க முடியாது. என்னுடைய தயாரிப்பில் உருவான சின்னப்பதாஸ் திரைப்படத்திற்கு வாலி பாடல்களை எழுதியிருந்தார். விஜயகாந்த் சார் நடித்த வல்லரசு படம் ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குமே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சித்ரா சார்னு மும்பையிலேருந்து விஸ்வா கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது நல்ல யோசனை தான். வல்லரசு திரைப்படம் மறுவெளியீட்டுக்கான படம் தான்.
யார் அந்த முயற்சியில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. வடிவேல் சார் மற்றும் பிரபுதேவா சார் நடிக்க போற படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சான்னு வேலூர்ல இருந்து கீதா கேட்டிருக்காங்க. வடிவேலு பிரபுதேவா இருவரும் இணைந்து நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் தொடங்கப்படலை. மைல்கல் நிகழ்ச்சியில பார்த்திபன் சாரோட வாழ்க்கை வரலாறை எதிர்பார்க்கலாமான்னு ஹைதராபாத்ல இருந்து பிரதீப் கேட்டிருக்காங்க. மைல்கல் நிகழ்ச்சியிலே தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்வது அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதுக்கு முதல்ல அதற்கு பார்த்திபன் தயாராக வேண்டும். அவர் தயாராக இருக்காரா அப்படின்னு தெரிந்து கொண்டு அதற்கு பின்னாலே உங்களுக்கு நான் இதற்கான பதிலை சொல்கிறேன். சசிகுமார் சார் நடித்த ஃப்ரீடம் படம் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு, ஏன் இவ்வளோ தாமதம்னு கோயம்புத்தூர்லேருந்து முரளி கேட்டிருக்காங்க. சசிகுமார் நடித்த ஃப்ரீடம் திரைப்படம் அறிவிக்கப்பட்ட தேதி வெளியாகாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் பொருளாதார பிரச்சனை தான். அந்த பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடாக இல்லை. அது தீர்ந்ததுக்கு பின்னாலே நிச்சயமாக அந்த படம் வெளியாகும். சித்ரா சார், உங்களுக்கும் டைரக்டர் மணிவண்ணன் சாருக்கும் இடையில இருக்க அந்த நட்பை பற்றி சொல்ல முடியுமா? உங்களுக்குள்ள மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையிலேருந்து ரகு கேட்டிருக்காங்க. பாரதிராஜன் யூனிட்டில் உதவி இயக்குனராக மணிவண்ணன் சேர்ந்த நாள்லேருந்தே அவர் எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் தொடர்ந்து பல படங்களில் பணியாற்றியதுனால எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் பாரதிராஜனுடைய உதவியாளர் நாங்கள் எல்லாரும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கே ரங்கராஜ், இன்னொரு பக்கம் மனோபாலா, இன்னொரு பக்கம் நான், மணிவண்ணன் எல்லோருமே ஒன்றாக பணியாற்றி கொண்டிருந்தோம். அந்த காலமே பார்த்திங்கன்னா ஒரு இனிமையான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். என் மேலே மிகுந்த மரியாதை வைத்திருந்த ஒரு இயக்குனர் தான் மணிவண்ணன். அண்ணன் தான் எனக்கு கூப்பிடுவார். அவருடைய திருமணத்துக்கு நான் எந்த அளவுக்கு பங்காற்றினேன் அப்படின்றது மணிவண்ணனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சித்ரா சார், உங்களுக்கு அஜித் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, அதே மாதிரி பிடிக்காத விஷயம் என்னன்னு சேலம்லேருந்து ரிஷி கேட்டிருக்காங்க. அஜித் கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம்னா அவருடைய தன்னம்பிக்கை. இன்றைக்கு அஜித் இந்த அளவு வெற்றிகரமாக இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய தன்னம்பிக்கை தான். தன் மேலே அசாத்திய நம்பிக்கை உடையவர் அவர். அவர்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம்னா தான் நடிக்கின்ற திரைப்படங்களை பற்றி சரியாக திட்டமிடாதது. மாஸ்க் படம் கவினுக்கு வெற்றி படமா அமையுமான்னு பெங்களூர்லேருந்து ஜெனிஃபர் கேட்டிருக்காங்க. மாஸ் திரைப்படம் இன்னும் வெளியாகவே இல்லை. அப்படி இருக்கிறது கவினுக்கு வெற்றி படமாக அமைந்ததா அப்படின்னு இப்போதே எப்படி சொல்கிறது? சித்ரா சார், நீங்கள் லென்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்க போது ஒரு பொன்மொழி இல்லைனா ஒரு கவிதை சொல்லி ஆரம்பித்தா நல்லா இருக்குமேன்னு சிதம்பரத்துலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது நல்ல யோசனை தான், ஆனால் அதை செயல்படுத்துவது அப்படின்றது அவ்வளவு எளிதில்லை. அதனால் யோசித்து விட்டு அதை செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். ஒரு படத்துக்கு திரைக்கதை எவ்வளோ முக்கியம், அந்த திரைக்கதையை எப்படி எழுதணும்னு சென்னையிலேருந்து கல்யாண் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்திற்கு முதுகெலும்புன்னா அது அந்த படத்தினுடைய திரைக்கதை தான். திரைக்கதை சரியாக அமைந்தால்தான் அந்த படம் ரசிகர்களை ஈர்க்கும். அந்த அளவுக்கு உயிர் துடிப்போடு திரைக்கதை இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அடுத்து என்று ஒரு தகவல். சினிமாவிலே கதாநாயகியாக நடிக்க வேண்டும் அப்படின்ற கனவோடு இந்த சினிமா உலகத்துக்குள்ளே அடி எடுத்து வைத்தவர் தான் மனோரமா. அப்படிப்பட்ட ஆசையோடு சினிமா உலகத்துக்குள்ளே வந்த அவரை ஒரு நகைச்சுவை நட்சத்திரமாக்கியது கவிஞர் கண்ணதாசன். மாலையிட்ட மங்கை அப்படின்ற கண்ணதாசனுடைய படத்திலே தான் மனோரமா நகைச்சுவை நடிகையாக அறிமுகமானார். அதற்கு பின்னாலே பல திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகையாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் வலம் வந்த மனோரமா 1500 படங்களுக்கு மேல் தமிழ் சினிமாவிலே நடித்தவர். கதாநாயகி ஆக வேண்டும் என்ற ஆசையோடு வந்த மனோரமாவுக்கு அந்த வாய்ப்பை வழங்கிய முதல் இயக்குனர்னா அது மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டி.ஆர். சுந்தரம் தான். அந்த நிறுவனத்தின் தயாரிப்பிலே யாருக்கு சொந்தம் அப்படின்ற படத்தில் சந்திரபாபுவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் மனோரமா. அந்த படத்தை பார்த்தபோது இந்த அளவுக்கு திறமையான நடிகையாக இருக்காரே, இவர் ஏன் கதாநாயகி ஆக்கக்கூடாது என்ற எண்ணம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டி.ஆர். சுந்தரத்துக்கு தோன்றியது. உடனடியாக அந்த எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுத்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரம் மனோரமாவும் மனோகரும் ஜோடியாக நடிக்கின்ற கொஞ்சம் குமரி என்ற ஒரு படத்தை தொடங்கினார். அந்த ஒரு படத்துக்கு மட்டும் மனோரமாவை கதாநாயகியாக அவர் ஒப்பந்தம் செய்யலை. தொடர்ந்து 3 படங்களிலே மனோரமாவை கதாநாயகியாக நடிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால் தொடர்ந்து 3 படங்களுக்கு அவர் மனோரமாவை ஒப்பந்தம் செய்திருந்தார். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பிலே யாருக்கு சொந்தம் படத்தில் நடித்திருந்தாலும் கொஞ்சம் குமரி படத்தின் படப்பிடிப்பின் போது தான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. படப்பிடிப்பு தளத்தில் என்னை ஒரு நடிகையாக அவர் ஒரு நாளும் நடத்தியதில்லை. தன்னுடைய சொந்த மகள் போல் தான் நடத்தினார். அப்படி என் மீது பாசம் காட்டிய அவர் கொஞ்சம் குமரி படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைவதற்கு முன்னாலேயே மறைந்ததை என்னுடைய மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருந்தார் என்றால் என்னுடைய திரைப்பயணமே மாறி இருக்கும் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மனோரமா. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகர் ஆடுகளம் ஜெயபாலன். வெற்றிமாறனின் ஆடுகளம் படத்திலே அறிமுகமாகி
முதல் படத்திலேயே சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றவர்தான் ஜெயபாலன். அது அன்னைக்கு அறுத்து கூட சொன்னேன்ல சாவல் இப்ப பாருவேன். அப்ப ஒரு தடவை பார்த்த சாவ தேருமா தேராதான்னு என்னால சொல்ல முடியாதுன்றியா நீ? மதுரையவே ஆட்டி படைச்சவன்டா. எத்தனை காலத்துக்கு? நேத்து வரைக்கும் ஊடு இல்லாம நடு ரோட்ல இருந்த பசங்க இனி ஊடு வந்த உடனே என்னையவா? அந்த சௌரி யாரோடுது? சந்தையா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல சாமி. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனையை முடிச்சா போதுமா இல்ல குழந்தை வேலையை முடிக்கணுமா? சார் முடிச்சுங்க சார். அவனை பிரச்சனைல இருந்து வெளியே வந்தா போதும். இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளரான ஜெயபாலன் தன்னுடைய கவிதை தொகுப்புகளுக்காகவும் பல விருதுகளை வாங்கியிருக்கிறார். விஜய், தனுஷ், விஷால், கார்த்தி, அர்ஜுன், ஜீவா, சித்தார்த், அருண் விஜய் உட்பட பல முக்கியமான கதாநாயகர்களுடன் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஜெயபாலன் ஒரு நடிகராகவும் கவிஞராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அடையாளப்படுத்தப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் பேசிக்காக ஒரு போராளியாக இந்த வாழ்க்கை ஆரம்பித்தேன். நான் யாழ்ப்பாணத்தில் அந்த நாட்களில் சாதி கொஞ்சம் கொடுமையான அமைப்பாக இருந்தது. பிறகு ஒரு கேஸில் எல்லா அதிகாரிகளும் எனக்கு ஒரு 10 வருஷம் உள்ள தள்ளுறேன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.